கலர் 2 கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஒரு பிளாக் வரும், பிறகு ஒரு ஒயிட் வரும், பிறகு ஒரு பிளாக் வரும், பிறகு ஒயிட் வரும். அப்படிங்கிற சாம்பிள் நான் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ கருப்பு கலர் டை பண்ணியிருக்காங்க யானு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் டை பண்ணியிருக்காங்க. இந்த 2ஐயும் வச்சு மிஷினில் ஓட்டுறதுனால இந்த ஸ்டைல் வந்திருக்கு. ஆனால் இதில் இன்னொரு சூட்சுமம் இருக்குது. இது பிரிண்டிங்கும் பண்ண முடியும் இந்த மாதிரி. அதாவது கருப்பும் ஒயிட் வச்சு பிரிண்ட்டு பண்ண முடியும். ஆனால் அந்த பிரிண்டிங்காக இது நெட்டிங்கில் டை பண்ணி பண்ணதாங்கிறதுக்கு ஒரே ஒரு இது பண்ணால், அந்த துணியை உள்வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் இருக்காது. இந்த பிரிண்டிங் இருக்காது. பிளைன் சர்ஃபேஸ் இதனுடைய இம்ப்ரெஷன் தாங்க தெரியும். பட்டு இந்த கலர் அப்படி வரும். ஆனால் யாண்டைட் ஷேப்ஸில் முன்னாடி என்ன பார்க்குறீங்களோ அப்படியே பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் யாண்டைட் ஷேப்ஸுக்கும் பிரிண்டிங். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல சாலிட் ஃபேப்ரிக்கு, சாலிட் கலர் ஃபேப்ரிக்கு, ரெண்டாவது யாண்டைட்ஸ் டைப்பு. ஓகே. மூணாவது இதுக்கு பேர் வந்து மிலாஞ்சியான். என்ன பேருங்க? மிலாஞ்சியான். முதல்ல வந்து இனிஷியலாக கிரே கலரில் மட்டும்தான் இந்த யான் வந்துட்டு இருந்துச்சு.